ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1:8. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளையோ இல்லை பரிசுத்தவான்களையோ குறித்து நாம் வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக அவர்களோடே நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏசப்பா கிட்ட போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா வெறும் ஆசீர்வாதம் தான் வரும்னு நினைக்கிறாங்க. தீங்கு அனுபவிப்பதை யாருமே பொருட்படுத்தலை. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார், அவருடைய சுவிசேஷம் தேவ வல்லமைக்கேற்றபடி பிரசங்கிக்கப்படணும்னா நம்ம தேவனை குறித்தும் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தும் நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், அதாவது நம்மை நடத்துகிறவர்களோடே நாம் கட்டப்பட்டிருந்து நாம் தீங்கு அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? தேவ வல்லமைக்கேற்ற சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். நீங்கள் ஒரு சுவிசேஷகன், சுவிசேஷகி என்றதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே தேவ வல்லமை உங்களையும் நிரப்பும். ஆமேன்.